விஜய் ரசிகர் மன்றத்தால் நானும் என் ஃபேமிலியும் ஏமாற்றப்பட்டிருக்கோம். இதுக்கு அவர் விஜய்க்கும் சம்மந்தமே இல்ல. இத அந்த ரசிகர் மன்றத்துல இருந்த 2 பேரு ஏமாத்திட்டாங்க. அதுக்கோசரம் நான் மொத்த அந்த இயக்கத்தையே தப்பானது நான் சொல்லல. அரசியல்வாதிங்கனாவே எல்லாருக்கும் தெரியும் ஏமாத்துவாங்க. சிபாரிசுங்கிற பேர்ல பணத்த இந்த மாரிலாம் நெறைய படங்கள் பார்த்து வளர்ந்துருக்கோம் இல்லையா? எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நான் போடப்போற வீடியோ ரொம்ப சொல்றதுக்கே கொஞ்சம் பயமாவும், பதட்டமாவும் தான் இருக்கு. ஏன்னா இதில பாலிடிக்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் தயக்கமா இருக்கு எனக்கு. என்னன்னா ஒரு ஒரு அப்படி சொல்லக்கூடாது. ஒரு நடிகருடைய ரசிகர் மன்றத்தால நானும் என்னோட ஃபேமிலியும் ஏமாற்றப்பட்டுட்டோம். அதுதான். ரொம்ப இத பத்தி பேசவே கொஞ்சம் தயக்கமா இருக்குங்க. எப்படி சொல்றது? இத ஏன்னா ஒரு தரப்பு இது இன்டைரக்ட்டா பாதிக்கும். ஆனா இதுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. சரி, ஓகே, சொல்லிருவோம். சொல்லி தான் ஆகணும். இந்த விஷயம் எப்போ நடந்தது? 2015 விஜய் ரசிகர் மன்றம். ஓகேங்களா? விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்க சில பீப்புள் வந்து எங்களை ஏமாத்திட்டாங்க. என்ன விஷயம், 2015 தான் நான் 12th முடிச்சு காலேஜ் போகிறேன். என் குடும்பத்தில் நான் தான் ஃபர்ஸ்ட் இன்ஜினியருங்கிறதுனால எனக்கு அந்த காலேஜை பற்றின விஷயங்கள் அவ்வளோவா நாலேஜே கிடையாது. எனக்கு சுத்தமாக நாலேஜ் கிடையாது. அதனால் அக்கம் பக்கத்தில் விசாரித்து சொந்தக்காரங்க இப்படிலாம் போயிட்டுருக்கும்போது என் ரிலேஷன் ஒருத்தர் எங்கள் அக்காவை கட்டி கொடுத்த பக்கம் அவங்க ரிலேஷனு. அவர் ஒருத்தர் எங்கள் ரசிகர் மன்றத்தில் வாங்க, ஃப்ரீ சீட்டு வாங்கி கொடுப்போம் எங்கள் பவரை யூஸ் பண்ணி அப்படின்னு சொன்னார். ஆனால் அப்படி வாங்கி தர்றதே தப்புங்கிறது எனக்கு அப்போ தெரியாது. 12th முடிச்சுட்டு கிராமத்துலேருந்து வந்து 12th முடித்த பையனுக்கு என்ன தெரியும், என்ன நாலேஜ் இருக்கும்? படிப்பறிவே இது வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் யாரும் போனதில்லை. எங்கள் கிராமமே பெருசாக படிப்பறிவு இல்லாத கிராமம் தான். என்ன ஒரு நாலேஜ் இருக்குங்கிறது தெரியலை. ஸோ அப்படி சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பணம் 1,00,000 ரூபா கொடுக்கணும். எங்கள் ரசிகர் மன்றத்தை எங்கள் தலைவர் துணைத் தலைவராக இருக்கார், அவங்க பவரை யூஸ் பண்ணி அவங்கள உள்ளே விட்டு ஃப்ரீ சீட்டே வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னார். எங்கள் அப்பாவும் அப்போ இருக்கிற கஷ்டத்துக்கு காலேஜெலாம் போனால் மாதம் இவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்தது. எனக்கும் பயமாக இருந்தது. எப்பா இவ்வளோ காசுலாம் கட்டி நான் படிக்கணுமாப்பா அப்படின்லாம் நான் கேட்டிருக்கேன் எங்கள் அப்பா கிட்ட. ஸோ அப்படி ஒரு பயமும் என்கிட்ட இருந்தது. ஸோ ஃபைனலி எப்படியாவது நீ படிச்சிடுறான் அவனே, எல்லோரும் நம்ம குடும்பத்தில் கஷ்டப்பட்டுட்ருக்கோம், நீ எப்படியாவது இன்ஜினியரிங் போய் படிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு 1,00,000 ரூபா குடும்பத்தோட, என் தம்பியிலேருந்து அக்காங்கள்லேருந்து அம்மா அப்பா எல்லோரும் குடும்பத்தோடு போய் வேலைக்கு போய், வேலைன்னா கூலி வேலைக்கு போய், கிணறு வெட்டுற வேலை, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைக்கு போய் சம்பாரித்து 1,00,000 ரூபா சேர்த்து வச்சு எடுத்து கொடுத்தோம். கொடுத்த யார், எங்கள் ரிலேஷன் தான் அவர் பேர் ஆறுமுகம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் சித்தேரிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கார். அவருக்குமே அந்த விஷயம் தெரியாது. அவருமே என் கூட சேர்ந்து ஏமாந்து தான் பட்டிருக்காரு. அவருக்குமே தெரியாது. பணம் கொடுத்து நாங்கள் எல்லோரும் கவுன்சிலிங் டேட், அவங்க தான் விஷயம்லாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, கவுன்சிலிங்னு ஒன்று வைப்பாங்க, நீங்கள் அதெல்லாம் போய் அட்டன் பண்ணணும். எனக்கு கவுன்சிலிங்னா இப்போ என்னன்னே தெரியாது, அவ்வளோ நாலேஜே கிடையாது. ஸோ அப்படின்ட்டு அப்புறம் கவுன்சிலிங் டேட்டு வந்துச்சு. கவுன்சிலிங் டேட்டு வரும்பொழுது நானும் எங்களோட மாமா ஆறுமுகம், அவர் பேர் ஆறுமுகம், அவரும் சேர்ந்து இங்கேருந்து இல்லை கவுன்சிலிங் டேட் வரத்துக்கு முன்னாடியே இது கடலூர் போயிட்டோம். கடலூரில் அங்கே தான் தலைவர் துணைத் தலைவர்லாம் இருந்தாங்க. அவங்கள பார்த்து பணம் கொடுத்து அப்புறம் இந்த மாதிரி பேசினோம். எனக்கு ஒரு பதட்டமாக இருந்தேன். என்கிட்ட வந்து தைரியமாக தட்டி கொடுத்து, தம்பி கவலைப்படாத, அவனுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் சீட்டு கிடச்சிரும், ஃப்ரீ சீட்டாகவே கிடச்சிரும், நீ இதெல்லாம் படிக்கலாம், வருஷத்துக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டணும், ஒரு அமௌண்ட் சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை, 10 வருஷம் ஆகிடுச்சு. இவ்வளோ வருஷத்துக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படிலாம் சொன்னாங்க. நீ இப்போ ஃப்ரீ சீட்லேயே உள்ளே போயிடலாம், கவர்மெண்ட் சீட்லேயே அப்படிலாம் சொன்னேன். எங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் எங்கள் ஆள் உள்ளே இருப்பார், அவர் வச்சு வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஏதோ சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை அவர் தான் ஏதோ அந்த கவுன்சிலிங் ஃபார்ம் எல்லாம் அவர் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அதுக்கு ஒரு 1000 ரூபா என்னமோ காசு வாங்கிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சரியாக ஞாபகம் இல்லை, காசு வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு அங்கங்கே நான் அலைஞ்சு பார்த்தோம். அவங்களுக்கும் ஃபில் பண்ண தெரியல, எனக்கும் எதுவுமே ஃபில் பண்ண தெரியல அந்த ஃபார்மு. அந்த துணைத் தலைவருடைய மகன் ஒருத்தர் இருந்தார், அவர் வீட்டுக்கு போனோம். அவர் வீட்டில் அவருடைய பையன் இந்த மாதிரி இன்ஜினியரிங்க்கு ஃபார்ம் ஃபில் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த தம்பிக்கிட்ட போய் கேட்டோம், கொஞ்சம் ஃபில் பண்ணி கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். எப்பா எனக்கு வேலை இருக்குப்பா, கம்முன்னு இருப்பான்னு அந்த தம்பியில் என் கூட தான், என் வயசு தான், பட் இருந்தாலும் நான் அப்படி கூப்பிட்டேன், அப்பா கொஞ்சம் பெரிய பையனாக இருக்குங்கிறதுனால. பண்ணிவிட்டு அந்த தம்பி, எப்பா நமக்கு வேலை இருக்குப்பா அப்படின்லாம் சொன்னார். அப்புறமா தம்பி கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணி கொடுங்க தம்பி, ப்ளீஸ்ங்க எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன். சரிங்க நான் பண்ணித்தரேன்னு அவருடைய ஃபார்மை வச்சுட்டு என்னோடய ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தாரு.
என்னோட ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் அதை காசு கொடுக்க சொன்னார். எங்கள் மாமா தான் கொஞ்சம் காசு கொடுக்க சொன்னார். காசு கொடுத்துட்றா, ஒரு 1500 கொடுத்துட்றா அப்படின்னாரு. நான் கொடுத்தேன் தம்பி. அண்ணா அதெல்லாம் வேணாங்கண்ணா, நீங்கள் போங்கண்ணா, காசெல்லாம் வேணாங்கண்ணா. அவரு தான் ஃபார்ம் ஃபில் பண்ணி தரமாட்டேன்னு சொன்னார். சொன்னவர் காசு கொடுத்ததுக்கு அதெல்லாம் வேணாம் போங்கண்ணான்னு அந்த தம்பியை சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த துணைத் தலைவரும் தலைவரும் 1500 வாங்கிட்டாங்க. இந்த ஃபார்மு ஃபில் பண்ணதுக்கு ஃபார்முக்கு அப்படி சேர்த்து வாங்கியிருக்காங்க போல இருக்கு, அது எனக்கு தெரியல. 1000 கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே கவுன்சிலிங் போகணும், இன்னைய டேட்டு சொல்கிறேன், எங்கால் அங்கே உள்ளே இருப்பார் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே, அப்போ நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னாரு. அப்படின்ன உடனே தான் ஒரு நாள் கால் பண்ணி விஷயம் சொன்னாங்க, நீங்கள் இன்றைக்கி கவுன்சிலிங் போகணும், எங்கால் ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த விஷயம் அவங்க ஆள் உள்ளே இருக்கிறதெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி கவுன்சிலிங் என் கூட எங்கள் மாமாவை கூப்பிட்டுட்டு சென்னை போனோம். அண்ணா யூனிவர்சிட்டி போகிறது ரயில்வே ஸ்டேஷனில் படுத்திருந்து மறுநாள் காலையில் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் அட்டன் பண்ணோம். எனக்கு அப்போ தெரியாது அந்த கட் ஆஃப்க்கு ஏற்று அந்தந்த நாளில் கவுன்சிலிங் நடக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணோம். உள்ளே எல்லோரையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அந்த பெஞ்சில் உட்காந்து கேட்கும்போது, உனக்கு என்னப்பா வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. எனக்கு இந்த காலேஜாக இருந்தாலும் ஓகேங்க, ஃப்ரீ ஷீட் வேணும்னு கேட்டேன். உடனே ஃப்ரீ ஷீட்லாம் இல்லைப்பான்ட்டாங்க. ஃப்ரீ ஷீட் இல்லை, ஃப்ரீ சீட் இல்லை, ஃப்ரீ சீட் இருந்தால் இல்லையே, விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்த ஆள் அப்படின்னா அதெல்லாம் இல்லைப்பா இப்படி தலையாட்டினாங்க. எனக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்னடா இது 1,00,000 கொடுத்துருக்கோம், ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இதாகிட்டோம். ஏன்னா அவங்க வந்து எங்கள் ஆளுங்க இருப்பாங்க, நீ உள்ளே போ, எங்கள் ஆளுங்க இருக்காங்க, சீட்டு கிடச்சிரும்னு சொன்னாங்க. ஆனால் கவர்மெண்ட் சீட்டையே காசு கொடுத்து வாங்கினேன் நான் இல்லை, என்ன மாதிரி நிறைய பேர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த விஷயத்தை இவ்வளோ கேஷுவலாக சிம்பிளாக பண்ணுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி எத்தனை பேர்ட்ட இந்த மாதிரி வாங்கியிருக்காங்கன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து வேலைக்கு வச்ச ஆளா அப்படிலாம் கிடையாது. அவர் சொன்ன டோனிலே எனக்கு ஒன்று அப்போ தான் புரிஞ்சுது. இந்த மாதிரி நிறையா பேரை ஏமாற்றி கவுன்சிலிங்குள்ளே அனுப்பிச்சிருக்காங்கங்கிறது அப்போ தெரியல, அது லேட்டாக தான் புரிஞ்சுது. அவர் சொன்ன டோனில் இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க அப்போ போல இருக்கு, அதான் இவர் இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறது அப்போ புரியல, லேட்டாக தான் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கவுன்சிலிங் போகும்போது எங்கள் மாமா கிட்ட ஒரு விஷயம் சொல்லி அனுப்பியிருக்காரு போல இருக்கு. சீட்டு கிடைக்கலலாம் வந்துடாதரா, இவ்வளோ ஃபீஸாக இருந்தாலும் பரவாயில்ல, பையனுக்கு சீட்டை வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லி வச்சுருக்காரு. அதுவும் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கும் தெரிஞ்சுது. அப்புறம் எங்கள் மாமா கிட்ட பேசி, என்னம்மா ஃப்ரீ சீட் இல்லைங்கிறாங்க, எனக்கு வேணான்னு சொன்னேன். டேய் உங்கள் அப்பா இதெல்லாம் சீட்டை விட்டு வந்துட வேணாம், வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறது மாதிரி சொன்னார். சரி ஏதோ ஒரு காலேஜை செலக்ட் பண்ணி வந்துட்டோம். வந்து ஒரு 3 மாதம் காலேஜ் 3 மாதம் கழிச்சு தான் இந்த மாதிரி இல்லை முடிச்சுட்டு வந்த உடனே நாங்கள் போய் உங்களை மீட் பண்ணோம். மீட் பண்ணிவிட்டு, என்னங்க உங்கள் ஆளுங்கலாம் உள்ளேயே இல்லைங்கிறாங்க. எப்பா எங்கள் ஆள் சொல்லி தான்ப்பா அவங்க இப்படியா பண்ணியிருக்காங்க, என்ன இப்போ ஃபீஸ் உனக்கு வெறும் 40,000 ஃபீஸு, அப்புறம் என்ன இதுவே ஃப்ரீ சீட் யார் தருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். உடனே எங்கள் என்ன மாமான்னு கேட்டதுக்கு அவர் வந்து அவர்கிட்ட சொல்கிறார், நான் இவன் என்ன நம்ப மாட்டேங்கிறானா பாருங்கண்ணா, நீங்கள் ஆளுங்களை வச்சு தானே பண்ணி கொடுத்துருக்கீங்கிறது சொன்னால் நம்ப மாட்டேங்கிறானா. எப்பா அதெல்லாம் எங்கள் ஆளு தான்ப்பா வாங்கி கொடுத்துருக்காங்க, உனக்கு இன்ஜினியரிங் ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா, வருஷத்துக்கு இவ்வளோ கேட்டுப்பாரு அப்படின்னு. நானும் போய் கேட்டு பார்த்தா, ஆமாங்க இன்ஜினியரிங் ஃபீஸ் இவ்வளோ தாங்க இருக்கும், கவுன்சிலிங் போனால் கம்மியாகும், கவுன்சிலிங் போங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அப்போனா எனக்கு கவுன்சிலிங்கை பற்றி என்னன்னு தெரியாது, கவர்மெண்ட் சீட் அதெல்லாம் என்னன்னு கூட தெரியாது. உன்னை நான் தான் கவுன்சிலிங்கே போக வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ப வச்சுட்டாங்க. எனக்கும் தெரியல. 3 மாதம் கழித்து காலேஜ் போனதுக்கப்புறம் தான் இந்த கவுன்சிலிங் மெத்தடே என்னன்னு புரிஞ்சுது. அப்போ ஏமாந்துட்டோம். அப்போ இருக்கிற வயசில் எனக்கு தெரியல, ஏன்னா ஏமாந்துட்டாங்கங்கிற ஆதங்கம்லாம் இல்லை எனக்கு. ஏன்னா நான் அடுத்த பிரச்சனைக்கு போயிட்டேன். இந்த சின்ன கிராமத்தில் தமிழ் மீடியத்தில் படித்தவன் காலேஜ் போனால் இங்கிலீஷ் மீடியத்தில் ப்ராப்ளம் வரும்ல, இந்த ப்ராப்ளத்தை விட்டுட்டேன். அப்புறம் இன்ஜினியரிங் முடித்து வெளியே வந்துட்டேன். எனக்கு அந்த காலேஜில் கூட கொஞ்சம் ஃபீஸ் தள்ளுபடி பண்ணாங்க இந்த கட் ஆஃப் மார்க்குக்காக. எப்படியோ படித்து முடிச்சுட்டு எப்படியோ வெளியே வந்தாச்சு. இப்போ ஏன் சொல்கிறேன்னா, இன்னுமே என்னால் போய் அவங்கள யாருன்னெலாம் ஞாபகம் கூட இல்லை, அவங்கள எதுவுமே என்னால் பண்ண முடியாது. ஸோ இப்போ இது ஏதாவது பண்ணணும். இப்போ ரீசெண்டாக தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் இதை எப்படியாவது ஏதாவது பண்ணணும், சரி ஏதாவது தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரசிகர் மன்றமாக இருந்த அந்த அந்த ஒரு அமைப்பு இப்போ அரசியல்வாதியாக அரசியல் இதாக மாறிடுச்சு. அரசியல்வாதிங்கனாவே எல்லாருக்கும் தெரியும், ஏமாற்றுவாங்க, சிபாரிசுங்கிற பேரில் பணத்தை, இந்த மாதிரிலாம் நிறைய பணங்கள் பார்த்து வளர்ந்துருக்கோம் இல்லையா. அதனால் இது ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவை
வேணும்னே பாலிடிக்ஸ்க்கோசரம் அடுத்த வருஷம் கூட ட்ரெண்ட் ஆகலாம். இந்த வருஷம் ட்ரெண்ட் ஆகலனாலும் இந்த வீடியோ அடுத்த வருஷம் ட்ரெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 2026 எலெக்ஷன் வரும். விஜய் ரசிகர் மன்றத்தில இப்படி ஒரு இது இருக்கு, ஒரு அழுக்கு இருக்கு பாருங்க. அப்படிங்கிற மாரி அடுத்த வருஷம் கூட இத ட்ரெண்ட் பண்ணி விடுவாங்க. இந்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்னும் பயமா தான் இருக்கு. என்னன்னா, நிறைய ரசிகர்கள்லாம் இருப்பாங்க. என்ன எங்க விஜய் தலைவர பத்தி பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ணுவாங்க, திட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இருந்தாலும் இதுக்கும் நடிகர் விஜய்க்கு எந்த சம்மந்தம் இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த ரசிகர் மன்றத்தில இருந்த 2 பேரு ஏமாத்திட்டாங்க. அதுக்கோசரம் நான் மொத்த அந்த இயக்கத்தையே தப்பானது நான் சொல்லல. இதுக்கு அவரு விஜய்க்கும் சம்மந்தமே இல்ல. இத அவர் கூட லிங்க் பண்ணி நெறையா பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரியும். அதனால நானே இந்த வீடியோவுல ஓப்பனா சொல்லிர்றேன். இது வெறும் 2 பேரு தான் என்ன ஏமாத்திருக்காங்க. அந்த மாடலே தப்புன்னு நான் சொல்ல வரல. ஓகேங்களா? ஸோ இத ஏன்னா இப்ப இந்த சோசியல் மீடியா பிசினஸ்க்கோசரம், பாலிடிக்ஸ்க்கோசரம் நான் பேசின விஷயத்த இன்னும் பிரபலமா ஆக்கிருவாங்க. நான் பேசினதுல சில விஷயத்த மட்டும் கட் பண்ணி போட்டு, இப்படி இருக்கு, இப்படி தப்பான இது அப்படிங்கிற மாரி தப்பான இத காட்டிருவாங்க சோசியல் மீடியாவுல. ஸோ அதனால நான் அதையும் இப்ப இங்க வெளிப்படையா சொல்லிர்றேன். ஸோ நான் இத ஏன் இப்ப சொல்றேன்னா, இப்ப தான் என்னால பண்ண முடியுது. ஏதாவது சோசியல் மீடியா வந்திருக்கு. ஸோ அதனால சோசியல் மீடியா நான் ஒரு டூலா யூஸ் பண்ணிக்கிறேன். விஜய் ரசிகர் மன்றத்தால நானும் என் ஃபேமிலியும் ஏமாற்றப்பட்டுருக்கோம். நான் இந்த வீடியோ போட்டு அடுத்து நான் என்னோட வேலைய பார்த்துட்டு அடுத்து நான் மூவ் ஆன் போக போறேன். இந்த வீடியோக்காக நான் ரெஸ்பான்ஸ்க்காக வெயிட் பண்றதில்ல. கண்டிப்பா இந்த வீடியோக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். என்னை ஏமாத்துக்கிட்டு வந்து என்னோட பணத்த எனக்கு வாங்கி குடுத்துருவாங்கன்னு நான் நெனைக்கிறேன். இதோட இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ.